Good morning, students. அருண், போன வார கிளாஸ்ல மூளையினுடைய அமைப்பு பார்த்தோம் இல்லையா? அதுல ஒரு செயல்பாடு கொடுத்திருந்தாங்கல்ல, மாடல் செய்ய சொல்லி களிமண் இதுகளை வச்சு. இன்னைக்குரிய பாடம் நம்ம தண்டுவடம் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு ரிலேட்டடா ஒரு இது யூடியூப் இது காட்டுறேன். சவுண்ட் கேக்குதான்னு பாருங்க. என்னையா? வாட்ஸ்அப் பண்ணாத தம்பி. சவுண்ட் கேக்குதா? போன் பண்ணு. இந்த வீடியோ காட்டுற வீடியோடைய சவுண்ட் கேக்குதான்னு பாரு. தருண், மிஸ்ஸுக்கு கால் பண்ணியா? கேக்குதாப்பா? சவுண்ட் கேக்குதா தம்பி? இந்த நேற்று போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்தோம் மூளையினுடைய அமைப்பு. அப்ப நரம்பு மண்டலத்தை எத்தனை பிரிச்சிருக்கோம்? 3 தான் பிரிச்சிருக்கோம் இல்லையா? இது சத்தம் கேட்கலே நினைக்கிறேன், வீடியோ சவுண்டு. சரி, நான் கிளாஸ் குரூப்ல போட்டு விடுறேன். இந்த தனியா போட்டு விடுறேன். இப்ப கிளாஸ்க்கு போவோமா? வாங்க, கிளாஸ்ல போய் கிளாஸ் எடுத்துட்டு நான் இந்த இதுக்குரிய இதை நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. எல்லாருமே நிறைய பேர் வரமாட்டேங்கிறீங்க கிளாஸுக்கு. வந்திருக்க பசங்க அவங்கள கூப்பிடுங்க, கிளாஸுக்கு வர சொல்லுங்க. சரியா? ஒரு சில பசங்க ரெகுலரா வர்ற ஒரு 10-12 பேர்கிட்ட வர்றீங்க. நீ போய் அந்த பசங்களையும் மித்த பசங்களையும் ஒண்ணு உன் கூடயாவது பாக்குறதுக்கு வை. ஏன்னா சில பசங்கள்கிட்ட மொபைல் இல்லைங்கிறாங்க, ஸ்மார்ட் போன் இல்லைங்கிறாங்க. சோ அந்த மாதிரி பையங்கள்ட்ட நீ என்ன செய்ய, வாடா நான் பார்க்கும்போது நீ வர்றன்னு சொல்லி சேர்த்து பாருங்க. புரியுதா? சரி, மனித நரம்பு மண்டலத்தை 3 தான் பிரிச்சிருக்கோம். மைய நரம்பு மண்டலம், புற அமைவு நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம். சிஎன்எஸ், பிஎன்எஸ், ஏஎன்எஸ். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனமஸ் நர்வஸ் சிஸ்டம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல பார்த்தீங்கன்னா மைய நரம்பு மண்டலத்துல 2 பேர் சேர்ந்தது. யார் யாரு? மூளையும் தண்டுவடமும். அப்ப போன கிளாஸ்ல பாத்தீங்கன்னா மூளையினுடைய அமைப்பு மட்டும் பார்த்தோம் இல்லையா? மூளை கவாலத்துக்குள்ள இருக்கு. அதுல சுத்திலும் 3 உரைகள் இருக்காங்க. மூளை உரை, மெனிஞ்சஸ், அந்த இதுக்கு பேர் மெனிஞ்சஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மூளையை 3 பகுதியா பிரிக்கிறாங்க. முன்மூளை, நடுமூளை, பின்மூளைன்னு சொல்லி பிரிக்கிறோம். முன் மூளையில 3 பகுதி இருக்குது. பெருமூளை, தலாமஸ், ஹைப்போதலாமஸ். அதே மாதிரி நடுமூளையில எந்த ஒரு மாறுபாடு பிரிவும் இல்ல. அதுக்கப்புறம் பின்மூளையில பாத்தீங்கன்னா பான்ஸ், முகுளம், செரிபலம், இது எல்லாமே சேர்ந்ததுதான் பின்மூளை இல்லையா? சோ அது ஏதாவது டவுட் இருந்துச்சா? சரி, இருந்தாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. கொஸ்டின் வரைக்கும் வரும்போது கேளு. பாடம் எடுத்ததுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளு. புரியுதா? எதுனாலும் பேசுங்க. கொஸ்டின் வரைக்கும் மிஸ் பாடம் முடிச்சதுக்கு அப்புறம் வரும்போது நீ பேசுறதான் தெரியும் என்ன புரிஞ்சிருக்கு என்ன புரியலைங்கிறது. சரி, இன்னைக்கு தண்டுவடம் பத்தி நம்ம பார்க்கலாம். புரியுதா? தண்டுவடம், புற அமைவு நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம். இந்த 3ஐயுமே இன்னைக்கு நம்ம பார்ப்போம். தண்டுவடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளையினுடைய அந்த முடிவு பகுதி என்னன்னு பார்த்தோம், முகுளம் இல்லையா? அந்த பான்ஸுக்கு அடுத்து, பான்ஸ்ங்கிறது என்ன? லத்தீன் மொழியில இணைப்புன்னு அர்த்தம். யார் யாருக்கு இணைப்பா இருக்குது?
அந்த முன்மூளை நடுமூளை பின்மூளைக்கு இடையே தூண்டல் துலங்கல்களை வந்து கடத்துறதுக்கு ஒரு இணைப்பு பாலமா பான்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முகுளம் தொடங்கும். முகுளம் வந்து தண்டுவடத்தினுடைய அந்த ஆரம்ப ஸ்டேஜ் ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடியது. இந்த பிக்சர் நல்லா தெளிவா இருக்குது. அந்த மூளையில இருந்து நம்மளுடைய பேக் போன் இருக்கு இல்லையா, இந்த பின்பக்கம் முதுகு எலும்பு, சோ அந்த முதுகெலும்புல இருக்கக்கூடியது அந்த முகுளத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பிக்சர் தெரியுதாயா உனக்கு? அப்ப மூளையினுடைய தொடர்ச்சியா இருக்கக்கூடியதான் என்னன்னு சொல்றாங்கன்னா தண்டுவடம். புரியுதா? அப்ப நம்ம இயக்க உறுப்புகள்ல இருந்து உணர் உறுப்புகள்ல யார் யாரெல்லாம்? கண்ணு, காது, மூக்கு, வாயு, தோல், இதுல இருந்து வரக்கூடிய நரம்புகள் புற தூண்டல்களை, சுற்றுச்சூழல்ல இருக்கக்கூடிய புற தூண்டல்களை, இப்ப சூரிய ஒளி படுது, நம்மளுக்கு சுடுது இல்லையா, அதே மாதிரி சூடான ஒரு பாத்திரத்தை நம்ம கையை தொடுறோம், தொட்ட உடனே என்ன செய்யுது? அந்த வெப்பம் பட்ட உடனே அந்த வெப்பம் வந்து தூண்டல் வந்து நம்ம மூளைக்கு போய் டக்குன்னு கையை என்ன செய்யறோம்? எடுக்கிறோம். இந்த மாதிரி உணர்ச்சிகளை வந்து உணர்வுகளை, ஒரு ஸ்மெல் வருது, நல்ல ஸ்மெல் ஏதோ, அது மூக்கு வழியா என்ன செய்யுது? அந்த உணர்வு ஏற்பிகள் மூலமா தூண்டல் வந்து நரம்புகள் மூலமா கடத்தப்பட்டு மூளைக்கு போய் அங்க இருந்து நம்மளுக்கு திரும்பவும் வருது. அப்ப உணர்வு ஏற்பிகளும் இருக்குது, இயக்க ஏற்பிகளும் இருக்குது. புரியுதா? சரி, அப்படி வரக்கூடிய அந்த நரம்புகள் வந்து யார் யார் மூலமாலாம் போறாங்க அப்படின்னா, இந்த தண்டுவடம் மூலமா தான் மெயினா என்ன செய்யுதுன்னா எல்லா உறுப்புகள்ல இருந்தும் நரம்புகள் ஜாயிண்ட் ஆகி போயிடுது. அப்ப தண்டுவடம் தான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இணைப்பு பாலமா தூண்டல்களை வந்து அது மூளைக்கு போயிட்டு திரும்ப அங்க இருந்து பகுத்தறிஞ்சிட்டு என்ன நம்ம பாக்குறோம், என்னதை நம்ம கேட்கிறோம், என்னதை நம்ம சுவைக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வுகளை வந்து திரும்ப அகை நம்மளுக்கு இயக்க நரம்புகளாக, இயக்க வேர்ப்பிகளாக திரும்ப நம்மளுக்கு கொண்டு வர்ற கூடிய பாதை, அதாவது ஒரு கடத்தும் பாதை, ஒரு வே மாதிரி. எப்படி நம்ம ஒரு வயர் கனெக்ட் பண்ணாதான் அந்த சுவிட்ச்ல இருந்து அந்த எலக்ட்ரிக்கல் பொருளுக்கு வந்து மின்னோட்டம் வந்து கடத்தப்படும். சோ கடத்துறதுக்கு ஒரு பாதை. அதே மாதிரி நம்ம இதயத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த இதயம் வந்து நம்மளுக்கு ஒரு ஜங்ஷன் மாதிரி, அங்க இருந்து ஆக்சிஜன் உள்ள ரத்தத்தை வந்து சேர்ந்து உடல் உறுப்புகளுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போகுது. அந்த உடல் உறுப்புகள் எல்லாரும் செல்களும் அந்த ஆக்சிஜனை பயன்படுத்திட்டு ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை திரும்ப வருது, திரும்ப இதயத்துக்கு வந்துட்டு நுரையீரல்ல போய் ஆக்சிஜன் எடுத்துட்டு வருது. இந்த மாதிரி ஒரு கடத்தும் பணிய அந்த இடத்துல பண்ற மாதிரி இங்க நம்மளுடைய தூண்டல்கள் எல்லாத்தையுமே மூளைக்கு எடுத்துட்டு போய் மூளையில இருந்து திரும்ப அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு திரும்ப அந்தந்த இயக்க உறுப்புகளுக்கு, கைக்கு போகணுமா, எழுதணும், ஓடணும், என்ன வேலை செய்யணுமோ அந்த இதையும், இல்ல என்ன பாக்குறோங்கிறத கண்ணுக்கும், என்ன நுகர்றோங்கிறத மூக்குக்கும், என்ன சுவைக்கிறோங்கிறத நாக்குக்கும், இந்த மாதிரி பல தூண்டல்களையும் பல்வேறு துலங்கல்களையும் கடத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு கடத்தும் பாதையா இருக்கக்கூடியதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா தண்டுவடம் இல்லையா? சோ தண்டுவடம் தான் ஒரு வே பாலம். இதுல ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அடிபட்டுருச்சு, இல்ல ஏதோ ஒரு இடத்துல இன்ஜூர் ஆயிருச்சு, ஒரு நரம்புல இதாயிருக்கு அப்படின்னா அந்த தூண்டலானது அங்கேயோட ஸ்டாப் ஆயிரும். எங்க போக மாட்டாங்க, மூளைக்கு போகாது. புரியுதா? மூளைக்கு போனாதானே என்ன பாக்குறோம், என்ன செய்தியை கேட்கிறோங்கிற இது அனலைஸ்ட் ஆகும், பகுத்தறியும். அந்த பகுத்தறியக்கூடிய நிலை எங்க வராது, இந்த மாதிரி நரம்பு கட் ஆயிடுச்சுன்னா தூண்டல் வந்து அடுத்த இதுக்கு ஸ்டேஜுக்கு போய் மூளைக்கு போகாது. அப்ப மூளைக்கு போகாம இருந்தா அந்த இடத்துலயே அந்த தூண்டலானது நிறுத்தப்பட்டு என்னங்கிறத நம்ம உணராம அந்த அன்கான்சியஸ் இதுக்கு போயிடும். புரியுதா? அந்த முகுளத்துல இருந்தே நம்மளுக்கு வந்து அந்த நரம்புகள் வந்து இணைப்புகள் உறுப்புகளோட அட்டாச்சட் ஆயிருக்கு. புரியுதாயா? அப்ப மூளையில இருந்து கடைசியா இருக்கக்கூடியது முகுளம், முகுளத்துல இருந்து தொடர்ச்சியா வரக்கூடியது எல்லாமே என்னதுன்னா முதுகு தண்டுவடம் இல்லையா? இந்த தண்டுவடம் எதுக்குள்ள இருக்குன்னா முள் எலும்புகளுக்குள்ள பாதுகாக்கப்பட்டிருக்கு. எப்படி மூளை வந்து எப்படி சேஃப்டியா கபாலத்துக்குள்ள ஒரு கடினமான மண்டை ஓட்டுக்குள்ள பாதுகாப்பா வச்சிருக்கோம், அதே மாதிரி தண்டுவட இது வந்து பாத்தீங்கன்னா முள் எலும்புகள், அந்த முதுகெலும்பு தொடருடைய முள் எலும்புகளுக்குள்ள பாதுகாப்பா இருக்கு. அதே மாதிரிதான் மூளையில இருக்கிற மாதிரியே இதுலயும் பாத்தீங்கன்னா 3 வகையான சவ்வுகள் வந்து மூடி பாதுகாக்கப்படுது. அதுல பார்த்தோம்ல டியூராமேட்டர், அரக்னாய்ட் மேட்டர், பயாமேட்டர், மெனிஞ்சஸ். சோ அதே மெனிஞ்சஸ், அதே 3 உரைகள் இந்த தண்டுவடத்தையும் மூடி பாதுகாக்கும்.
ஏன்னா இந்த ரெண்டுமே சேர்ந்ததுதான் நம்ம மைய நரம்பு மண்டலம் சொல்றோம். மைய நரம்பு மண்டலம்னா மெயினானது, நம்ம பாடியில மெயினான பார்ட்டை வேலை செய்யக்கூடியவங்கள ரெண்டு பேரு தான், மூளையும் தண்டுவடமும். ஓகே, மூளையினுடைய தொடர்ச்சி பகுதி தான் எது? தண்டுவடம். அப்ப சேம் அங்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் இங்கே வந்துடும். எப்படி அங்க வந்து திரவத்தினால நிரப்பப்பட்டு மூளை தண்டுவட திரவத்தினால நிரப்பப்பட்டிருக்கோ, அதே மாதிரி இந்த தண்டுவட குழலும் பாத்தீங்கன்னா மூளை தண்டுவட திரவத்தினால நிரப்பப்பட்டிருக்கும். புரியுதா? சோ அந்த மாதிரி மூன்று வகையான சவ்வுனால என்ன செஞ்சிருக்குன்னா மூடப்பட்டு காணப்படும். புரியுதா? இதுல கீழ்ப்புறத்துல இருந்து தொடங்கி இந்த இடுப்பெலும்பு இருக்கு பாருங்க, இந்த இடம், அந்த இடுப்பு எலும்புல அந்த கீழ்ப்புறம் இருக்கக்கூடிய அந்த குறுகிய அந்த பகுதி வரைக்குமே இருக்கக்கூடியது எல்லாமே என்னன்னா தண்டுவடம் சொல்றோம். இதுக்கு ஃபைலம் டெர்மினலே அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த இடுப்பு எலும்பு அந்த தசை நார்கள் இருக்கு இல்லையா, சோ அந்த இதுக்கு பேரு ஃபைலம் டெர்மினலே. எதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கியா? முகுலத்துல இருந்து தொடங்கி இடுப்பெலும்பனுடைய கீழ்ப்புறம் வரைக்கும் தண்டுவடம் இருக்கு. இடுப்பெலும்பு நம்ம இந்த கிப்புன்னு சொல்லுவோம்ல, அங்க வரைக்கும் அந்த இடுப்பெலும்பனுடைய கீழ்ப்புறம் வரைக்கும் தண்டுவடம் இருக்கு. சோ இது வந்து தசை நார்களாக இருக்கும். அதுவும் ஒரு பிக்சர் எடுத்து வச்சிருக்கேன், மிஸ் காட்டுறேன். தசை நார்களால ஆனது. இது ஃபைலம் டெர்மினலேன்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த தண்டுவடத்தோடைய இது பிக்சர் பாத்தீங்கன்னா நம்ம புக்ல நல்லா கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிராஸ் செக்ஷன். இதுல பாத்தீங்கன்னா தண்டுவடத்தை உட்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழல், மைய குழல் கொடுத்துருக்காங்க பாருங்க உன் பிக்சர்ல. மிஸ் என்லார்ஜ் பண்ணி காட்டுறேன். கொடுத்துருக்காங்களா? மைய குழல், அந்த நடு பகுதி. இது என்ன, அந்த ப்ளூ கலர் அந்த பிரவுன் கலர்ல இருக்கக்கூடியதெல்லாம் முள் எலும்புகள். அந்த தண்டுவட முள் எலும்பு இருக்கு இல்லையா, அந்த இது. சோ அதனுடைய நடு பகுதியை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா மைய குழல். மைய குழல். சோ அந்த மைய குழல்ல பாத்தீங்கன்னா ஹச் ஷேப்ல ஒரு வெண்மை நிற பகுதி இருக்குது. ஹச் ஷேப்ல வெண்மை நிற பகுதி இருக்கு, சாம்பல் நிற பகுதி இருக்கு. ஹச்னா கரெக்டான ஹச்ல இல்ல, ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கு பாருங்க, பிரவுன் கலர்ல இருக்கா. பிரவுன் கலர்ல பட்டர்ஃபிளை ஷேப்ல இருக்குது. சோ அது என்னன்னா இங்கிலீஷ் லெட்டர்ல ஹச் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாம்பல் நிற பகுதின்னு எழுதியிருக்காங்களா, சாம்பல் நிற பகுதின்னு ஒரு பட்டர்ஃபிளை ஷேப்ல இருக்குது. சோ அந்த மைய பகுதிக்கு மைய குழலுக்குள்ள, அப்ப அந்த மைய குழல் ஃபுல்லாவுமே பாத்துட்டீங்கன்னா மூளை தண்டுவட திரவம் நிரப்பப்பட்டிருக்கும். அதுக்குள்ள நடுவுல இருக்கக்கூடியது சாம்பல் நிற பகுதி. அது என்ன இதுல லெட்டர்ல இருக்குன்னா ஹச் போன்று இருக்குன்னு சொல்றாங்க. புரியா? இங்கிலீஷ் லெட்டர்ல ஹச் மாதிரி அந்த ரெண்டு பக்கம் ஒரு கோடை போடு, நடுவுல ஒரு கோடு போட்டிருக்கு, ஹச் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ரிமைனிங் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியது எல்லாமே வெண்மை நிற பகுதி. வெண்மை நிற பகுதினா வெள்ளை, அதாவது மயிலின் உரை உள்ள நரம்புகள் அங்கே பிரசன்ட் ஆயிருக்கும். மயிலின் உரை எதனால் ஆக்கப்பட்டது? லிப்பிடு, கொழுப்புனால் ஆக்கப்பட்டது இல்லையா. மயிலின் உரையற்ற அந்த நரம்புகள் வந்து உருவாக்கப்பட்ட இடம் வந்து சாம்பல் நிறத்துல காணப்படும். சரி, இந்த ஹச்ல பாத்தீங்கன்னா மேல ஒரு கொம்பு இருக்கும், கீழே ஒரு கொம்பு இருக்கும் இல்லையா, நடுவுல ஒரு கோடு. இப்படிதானே நம்ம ஹச் லெட்டர் எழுதுறோம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல்புறம் இருக்கக்கூடியதையும் கீழ்ப்புறம் இருக்கக்கூடியதையும் ரெண்டு பகுதியும் பிரிக்கிறாங்க. வயிற்றுப்புற கொம்புகள், முதுகுப்புற கொம்புகள். இதுல ரெண்டு வேர்டு வருமியா, ஆன்டீரியர், போஸ்டீரியர். இப்ப நம்ம உடம்பையே பாத்துக்கிட்டேன்னா தலை பகுதி வந்து மேல் பகுதி வந்து ஆன்டீரியர், ஆன்டீரியர்னாலே மேல்புற பகுதி. புரியுதா? அப்ப முதுகுப்புற கொம்புகளை ஆன்டீரியர் ஹார்ன்ஸ் கொம்புகள். அப்ப முதுகுப்புற கொம்புகளுக்கு என்ன சொல்றாங்க? ஆன்டீரியர் ஹார்ன்ஸ். ஆன்டீரியர்னா எந்த பகுதின்னு சொன்னேன்? மேல் பக்கம். கீழ்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டீரியர். கீழ்பகுதி வந்து போஸ்டீரியர். நம்ம கால் பகுதியை போஸ்டீரியர் சொல்லுவாங்க. தலைப்பகுதி ஆன்டீரியர், கால் பகுதி போஸ்டீரியர். அப்ப பக்கவாட்டு இதெல்லாம் என்ன? லேட்ரல். பக்கவாட்டு பகுதி என்னன்னு சொல்றாங்க? லேட்ரல். ஆன்டீரியர், மேல ஆன்டீரியர், கீழே வந்து போஸ்டீரியர். பக்கவாட்டு பகுதியை ஃபுல்லா என்னன்னு சொல்றாங்க? லேட்ரல். ஓகேயா? அப்ப மேல்புற பகுதியும் முதுகுப்புற கொம்பு வந்து முதுகுப்புற கொம்புன்னு சொல்றாங்க. கீழ்ப்புற பகுதி போஸ்டீரியர் ஹார்ன்ஸ் வந்து வயிற்றுப்புற கொம்புன்னு சொல்றாங்க. ஒண்ணு இல்ல, இந்த பிக்சர்ல நம்ம மெயினா பார்க்கக்கூடியது என்னன்னா மைய பகுதியை பார்க்கணும். மைய குழல் மாதிரி இருக்கு, அதுல தண்டுவட திரவம் நிரப்பப்பட்டிருக்கு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வெண்மை நிற பகுதியும் சாம்பல் நிற பகுதியும் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் யார பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த சாம்பல் நிற பகுதியை. சாம்பல் நிற பகுதி ஹச் ஷேப்ல இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சின்ன ஒரு குட்டி பார்ட் தான், அதுக்குள்ளே இவ்வளவு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஹச் மாதிரி அந்த பட்டர்ஃபிளை மாதிரி இருக்கு. அதை 2 பார்ட்டா பிரிக்கிறோம். மேல இருக்கக்கூடியத முதுகுப்புற கொம்புகள்னும் கீழே இருக்கக்கூடியத வயிற்றுப்புற கொம்புகள்னு பிரிக்கிறாங்க. கீழ்பகுதியை போஸ்டீரியர் ஹார்ன்ஸ், மேல் பகுதி ஆன்டீரியர் ஹார்ன்ஸ். சொல்ற புரிஞ்சாயா? சரி, அப்ப இந்த ஹார்ன்ஸ் இந்த ரெண்டுமே, இந்த கொம்புகள் ரெண்டுமே எப்படி என்ன இதை கொண்டிருக்கு அப்படின்னா, வயிற்றுப்புற பகுதி கொம்புகள் பரிவு நரம்புகளை உண்டாக்குது. முதுகுப்புற இது எதிர்பரிவு. இந்த பரிவு எதிர்பரிவுலாம் எங்க இருந்து வர்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியங்கு நரம்பு மண்டலத்துல. அதாவது ஒரு முள்ளு குத்துன உடனே அந்த வலியானது அங்க போய் அனலைஸ் ஆகி வர்றதுக்குள்ள நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த ரியாக்ஷன் பண்ண மாட்டோம். குத்துன உடனே என்ன செய்வோம், காலை இது பண்ணி அந்த முள்ளை எடுப்போம். சோ அந்த மாதிரி சில செயல்கள்லாம் பாத்தீங்கன்னா அன்னிச்சை செயல்கள், தானியங்கு செயல்கள்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம மைய நரம்பு மண்டலத்துல மூளையில போய் அந்த தூண்டல்கள் கடத்தப்பட்டு அது ரிசீவ் ஆகி திரும்ப துளங்கள் வரணும்ன்ற நெசசிட்டியில இப்படி இருக்கக்கூடிய சடனா நிகழக்கூடிய செயல் எல்லாமே எங்க இருக்குன்னா இந்த தண்டுவடத்துல இருந்தே அந்த ஆக்ஷன் எடுக்கப்படுது. புரியுதா? நம்ம கண்ணு கிட்ட கொண்டு வரோம், இல்ல கண்ணுக்குள்ள தூசி விழுகுது, கைய கிட்ட கண்ணுக்கிட்ட கொண்டு வந்தாலே டக்குன்னு இவன் என்ன செய்வோம், நம்ம மூடுவோம் இல்லையா? சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வரக்கூடிய அந்த கட்டளைகள் எல்லாமே அரைஸ் ஃப்ரம் இந்த பேக், இது தண்டு வடத்துல இருந்துதான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, எடுக்கப்படுது. புரியுதா? மெதுலா உலகத்தால இருந்து தான் வருதே தவிர பிரெயின்ல போய் நம்ம அனலைஸ் ஆகி வரல. எதுலாம் இந்த தானியங்கு செயல்கள், ஆட்டோனாம செயல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே. புரியுதா? அப்ப அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க யார் யாரெல்லாம்னா அந்த பரிவும் எதிர்பரிவும். இந்த பரிவு எதிர்பரிவு இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அதனுடைய வேலையை ஃபங்க்ஷனிங்க கரெக்டா பெர்ஃபெக்டா என்ன செய்யறாங்க, பண்றாங்க. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட்டா இது பண்ணும்போது அந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுறதுக்கு ஒரு இது இல்ல. புரியுதா? அந்த மாதிரி அந்த தண்டுவட இது நம்மளுக்கு என்ன செய்யுதா, செயல்படுது. இப்ப இந்த 2 பகுதியுமே பாத்தீங்கன்னா வயிற்றுப்புற பகுதியும் அந்த முதுகுப்புற கொம்புகளுமே பாத்தீங்கன்னா ஒரு சிலது எப்படி இருக்குதுன்னா உணர்வேற்பிகளாக இருக்கு. உணர்வேற்பிகள் என்ன, அந்த உணர் உறுப்புகள்ல இருந்து தூண்டல்களை வாங்கி அந்த தூண்டலை நரம்பு மூலமா கடத்தி எங்க கொண்டு போகுது, மூளைக்கு கொண்டு போகுது. புரியுதா? அத என்னன்னு சொல்றாங்க, உணர்வேற்பிகள். இன்னொன்னு இயக்க தூண்டல்கள் சொல்றாங்க. அந்த உணர்வு தூண்டல் போயிடுச்சா, என்ன உணர்வுகளை நம்ம பாக்குறோம், எல்லாமே இந்த தூண்டல்கள் எல்லாமே எங்க இருந்து வருது, கெட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட், சுற்றுச்சூழல்ல இருந்துதான் அந்த தூண்டல்கள் வருது. என்னென்ன தூண்டல்கள், எல்லா தூண்டல்னா வெப்பம், மனம், சுவை, நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய எல்லா தூண்டல்களும், இல்ல நம்ம எழுதுறோம், ஓடுறோம், விளையாடுறோம், இந்த மாதிரி இயக்க செயல்கள் எல்லாமே தூண்டல்களுமே அந்த உறுப்புகள்ல இருந்து வரக்கூடிய நரம்புகள் மூலமா தூண்டல் போய் அங்க இருந்து நம்மளுக்கு அந்த இம்பல்ஸ் அந்த நரம்பு மூலமா கடத்தப்பட்டு மூளைக்கு போயிட்டு அங்க அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கு குறிப்பிட்ட ஏரியா இருக்கு. பார்வையா இந்த இடத்துலதான் பார்க்கணும், இந்த இடத்துலதான் அனலைஸ் பண்ணணும், இதுதான் நீ பாக்குற அப்படிங்கிற செய்திகளை உடனே திரும்ப என்ன செய்யுதுன்னா இயக்க உறுப்புகளுக்கு இயக்க தூண்டல்களா முன்னும் பின்னுமா கடத்தப்படுறது. புரியுதா? அப்ப தண்டுவடம் நம்ம உடல் உறுப்புகள்ல இருந்து வரக்கூடிய தூண்டல்களை மூளைக்கு எடுத்துட்டு போயிட்டு திரும்ப என்ன ரிஃப்ளெக்ஷன், என்ன ரெஸ்பான்ஸ கொண்டு வந்துருதோ அதை திரும்ப அந்த உறுப்புகளுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கடத்தும் பணியை நம்மளுக்கு செய்யக்கூடியதான் இது தண்டுவடம். புரிஞ்சாயா? இது வரைக்கும் புரிஞ்சா? இந்த மூளை தண்டுவடம் பாத்தீங்கன்னா இது நர்வஸ் சிஸ்டத்தை 2 தான் கொடுத்துருக்காங்க, ஆனா 3 இது இருக்கு. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்னு ஆட்டோனமல் நர்வஸ் சிஸ்டம். சிஎன்எஸ், பிஎன்எஸ், ஏஎன்எஸ். ஓகே, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துல மைய நரம்பு மண்டலத்துல பாத்தீங்கன்னா மூளையும் தண்டுவடமும். பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் நம்ம கை கால் உறுப்புகள், உள் உறுப்புகள் இருக்கு, உள் உறுப்புகள்ல இருந்து என்ன செய்யும், இப்ப இதயம் துடிக்குது, அந்த துடிப்புகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த இது பிளஸ் சுவாசம், எல்லா ஆக்டிவிட்டியுமே, எல்லா செயல்களுமே, எல்லா உறுப்புகளுடைய செயலுமே தூண்டல்களுமே மூளையினாலதான் என்ன செய்யுதுன்னா கண்ட்ரோல் பண்ணப்படுது. புரியுதா? இந்த இது தசை நார்களால் ஆக்கப்பட்டது. இந்த தண்டுவடமானது தசை நார்கள். அப்ப தசை நார்கள் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாரு, மூளையில இருந்து வரக்கூடிய அந்த
தண்டுவட இது மூளை தண்டுவட திரவத்தினால் நிரப்பப்பட்டிருக்கும். மூளைனாலும் சரி, கபாலத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மூளையும் ஒரு திரவத்தினால சேஃப்டியா பாதுகாக்கப்படுது. அதுக்கு பேரு மூளை தண்டுவட திரவம். புரியுதா? ஏன் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்காங்க? அதுல இருக்கக்கூடிய திரவம் தான் எதுலயும் நிரப்பப்பட்டிருக்கு, இந்த தண்டுவடத்திலையும். ரெண்டுமே இன்டர் கனெக்டட், ஒண்ணுக்கு ஒண்ணு. சோ ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன செஞ்சிருக்குன்னா, தூண்டல்களையும் துளங்கல்களையும் உறுப்புகளுக்கு கடத்துறதுக்கும் வாங்குறதுக்கும் இந்த வேலையே செய்யுது. புரியுதா? அப்ப மூளை தண்டுவட திரவம் வந்து ஒரு நிணநீர் மாதிரி இருக்கக்கூடியதுல அந்த மூளை வந்து சேஃப்டியா பாதுகாப்பா இருக்குது. அதே மாதிரி இந்த தண்டுவடத்தினுடைய மைய பகுதியும் பாத்தீங்கன்னா மூளை தண்டுவட திரவத்தினால நிரப்பப்பட்டிருக்கு. அப்போ ஒரு ஃப்ளூயிட் வந்து இத வந்து ஃபுல்லா சேஃப்டி பண்ணிருக்கு இல்லையா? எதுக்காண்டி? கண்ணுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா கண்ணுல 2 அறைகள் இருக்கும். அந்த அறைகளும் ஃப்ளூயிட்னால பாதுகாக்கப்படும், நிரப்பப்பட்டிருக்கும். அது கண்ணை வந்து அதிர்ச்சியில இருந்து இதெல்லாம் என்ன செய்யும்? பாதுகாக்கும். அதே மாதிரிதான் மூளை தண்டுவட திரவத்தினுடைய பணிகளும் பாத்தீங்கன்னா ஒரு 4 பணிகள் கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, திடீர் அதிர்ச்சியில இருந்து நம்ம மூளையை வந்து சேஃப்டியா பாதுகாக்குது. பாதிப்படையாம ஏதோ ஒரு பெரிய அதிர்ச்சி அடையுது, இல்ல நம்ம ஏதோ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுறோம், இல்ல எதிரையோ போய் முட்டுறோம் அப்படின்னா எடுத்த உடனே மூளையில போய் பாதிப்பை என்ன செஞ்சிடாது, ஏற்படுத்தாது. ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்கல்லே பாத்தீங்கன்னா அவ்வளவு கடினமானதா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் இன்சூர் எங்க ஏற்படும், காயம் ஏற்படும் அப்படின்னா ஸ்கல்ல தான், கபாலத்துலதான். அது அப்ப கபாலத்துக்குள்ள பட்ட உடனே யாரு சேஃப்டியா பாதுகாப்பாகிறாங்க அப்படின்னா பிரெயின். அதனாலதான் இறைவனுடைய படைப்புல இது வந்து ஒரு விசித்திரமானது. ஏன்னா அந்த மனித உடலையே வந்து ஆட்டி இயக்கக்கூடியது யாரு? அந்த மூளைதான். சோ அது ரொம்ப சேஃப்டியா இருக்கணுங்கிறதுக்காண்டி அவ்வளவு ஒரு கடினமான ஒரு கபால ஓட்டுக்குள்ள என்ன செஞ்சிருக்காங்க, பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அப்ப எந்த ஒரு அடிபட்டாலும் எந்த ஒரு இதானாலும் ஃபர்ஸ்ட் யாருக்கு தான்? அந்த மண்டை ஓட்டுகள்ல தான் ஏற்படும். அந்த அதிர்ச்சியில இருந்து அந்த மூளை தண்டுவட திரவம் வந்து மூளையை வந்து சேஃப்டி ஆகுது. எப்படி கரண்ட்ல வந்து ஃபியூஸ் வயர் வச்சிருப்போம் இல்லையா? அப்ப மின்னழுத்தம் உயர் மின்னழுத்தமா வந்துச்சுன்னா அந்த ஃபியூஸ் இதாகி அந்த ஃபியூஸ் வயர் வந்து மெல்ட் ஆகி ஓபன் சர்க்கியூட்டா மாத்திரும். அப்ப அந்த எலக்ட்ரிக்கல் சாதனத்துக்கு எந்த ஒரு டேமேஜுமே என்ன செய்யாது, ஆகாது. சோ அதே மாதிரி ஒரு சேஃப்டி மெஷர்ஸா இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. புரியுதா? அப்ப நம்ம மூளையை வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாம பாதுகாப்பா வச்சிருக்கிறதுக்கு இந்த மூளை தண்டுவட திரவம் பாதுகாக்குது. ஒரு பாயிண்ட், ஒரு பணி. இன்னொரு பணி என்னன்னா, மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்குது. அந்த செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை இது அளிக்குது. அதே மாதிரி ஊட்டச்சத்துக்களை எடுத்துட்டு திரும்ப கழிவுகளை என்ன செய்யும், வெளியேற்றும் இல்லையா? அந்த கழிவு பொருட்களையும் அதுக்குள்ளேயே இதாகாம டம்ப் ஆயிடாம அப்போதைக்கப்ப அந்த கழிவு பொருட்களை என்ன செய்யணும், வெளியேற்றக்கூடிய வேலையும் செய்யுது. புரியுதா? அதிர்ச்சியில இருந்து நம்ம மூளையை பாதுகாக்குது. அதுக்கு அடுத்து ஊட்டச்சத்து கொடுக்குது. யாரு? மூளை தண்டுவட திரவம். ஓகே, மூளை தண்டுவட திரவத்தினுடைய பணிகள் தான் இதெல்லாம் பார்க்கணும். அதிர்ச்சியில இருந்து மூளையை பாதுகாக்குது, மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்குது, அதே மாதிரி மூளையில இருந்து வெளியேற்றக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுது. ஓகே, அதுக்கு அடுத்த பணியை பார்த்தீங்கன்னா இந்த மூளை பெட்டகத்தினுடைய அழுத்தத்தை வந்து பராமரிக்கிறது, பிரஷர். அதுதான் நம்மளுக்கு மெயினா இருக்கணும். ஹைப்பர் பிரஷராவோ ஹைப்போவாவோ இருக்கக்கூடாது. அதிகமாவோ ஹைப்பர் அதிக ரத்த அழுத்தம் இதானாத்தான் நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த ரத்த நாளங்கள்ல வந்து பர்ஸ்ட் ஆகி ரத்தம் வந்து உறைஞ்சிரும், அந்த மூளை கட்டி உருவாயிரும். சோ அந்த மாதிரி மூளை கட்டியோ இதோ உருவாயிருச்சுன்னா நம்மளுக்கு என்ன செய்யாது, அந்த பனி வந்து மூளை வந்து வேலை செய்யற செயல்பாடு வந்து குறைவாயிரும். புரியுதா? சரி, அப்ப மூளை தண்டுவட திரவத்தினுடைய பணிகள் என்னென்ன அப்படின்னா, அதிர்ச்சியில இருந்து பாதுகாக்குது, மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்குது, கழிவுகளை வெளியேற்றுது, அதே மாதிரி அழுத்தத்தை வந்து பராமரிக்குது. புரிஞ்சாயா? சரி, அதுக்கு அடுத்து போலாமா? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது அன்னிச்சை செயல். அன்னிச்சை செயல் பாத்தீங்கன்னா எப்பயுமே சொன்னேன், தண்டுவடத்துல இருந்துதான் அதுக்கு தேவையான பதில்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மூளைக்கு போகணும்ன்ற அவசியம் கிடையாது. அப்ப உடனே வந்து நம்மளுக்கு அந்த துளங்களை வந்து வெளிப்படுத்தணும். அப்ப அப்படி இருக்கிற அன்னிச்சை செயலை வந்து 2 வகையா பிரிக்கிறாங்கப்பா. என்ன 2 வகையா அப்படின்னா, எளிய அல்லது அடிப்படையான அன்னிச்சை செயல், இன்னொன்னு பெறப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அன்னிச்சை செயல். அன்னிச்சை செயலை 2ஆ பிரிக்கிறாங்க. எளிய அடிப்படையான அன்னிச்சை செயல்,
இன்னொன்னு வந்து பெறப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல். அதனால எளிய அடிப்படையான அனிச்சை செயல் எந்த ஒரு பிராக்டிஸுமே இல்லாம, எந்த ஒரு நம்ம பயிற்சியுமே எடுக்காம ஆட்டோமேட்டிக்கா நம்ம செஞ்சோம்னா அப்படி செய்யக்கூடிய அனிச்சை செயல் தான் என்ன சொல்றாங்கன்னா எளிய அனிச்சை செயல் சொல்றாங்க. அப்ப நம்ம எந்த ஒரு பயிற்சியுமே இந்த அனிச்சை செயலுக்கு நம்ம எடுக்க வேண்டிய தேவையே இல்லை. அதுக்கு எடுத்துக்காட்டா நிறைய கொடுத்துருக்காங்க. தும்முறது, இருமுறது, கொட்டாவி விடுறது இல்லையா, நம்ம தூசி பட்டோம்னா கண்ணை மூடுறது, இது எல்லாமே நம்மள அறியாமையே நம்மளால நம்ம நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சொல்றாங்க. புரியுதா? இதுக்கு எந்த ஒரு பயிற்சி நம்ம எடுக்கணுமா? இல்ல. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே நம்மள அறியாமையே செயல்படுறதுனால இத வந்து என்ன வகை அனிச்சை செயல் சொல்றாங்க? எளிய இல்லன்னா பேசிக்கல் அடிப்படையான அனிச்சை செயல் சொல்றாங்க. புரிஞ்சா? இன்னொன்னு என்ன அப்படின்னா பெறப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல்கள். இதுக்கு கண்டிப்பா பயிற்சி தேவை. என்ன பயிற்சி தேவை அப்படின்னா, இப்ப 2 செயல் பண்றோம். இப்ப சாமி கும்பிடுறோம்னு வைங்க. சாமி கும்பிடும் போது தீவாரண காமிச்சுக்கிட்டே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மணி அடிக்கிறோம். அப்ப 2 கையுமே 2 வேலை செய்யுது. சோ 2 வேலையுமே அட் டைமிங்ல சைமல்டேனியஸா நம்மளுக்கு வந்து ஒரு கான்சென்ட்ரேஷனோட செய்யணும். புரியுதா? சோ இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பயிற்சி இருந்தா தான் அதை கரெக்டா என்ன செய்ய முடியும், நம்ம செய்ய முடியும். உங்க புக்ல என்ன பயிற்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறோம்ல, பியானோவா இருந்தாலும் சரி இல்ல கீபோர்டு எதுனாலும் சரி, அந்த இசையோடைய அந்த ஸ்வரங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பிளே பண்றது. சோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து பெறப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல்னு சொல்றாங்க. அனிச்சை செயலை 2ஆ சொல்றோம். என்ன அப்படின்னா, ஒண்ணு எளிய அடிப்படையான அனிச்சை செயல், இன்னொன்னு வந்து பெறப்பட்ட இல்ல கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல். புரிஞ்சா? அப்ப நம்மளுக்கு நார்மலா செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே என்னதுன்னா எளிய அனிச்சை செயல். இந்த சூடான பாத்திரத்தை தொட்ட உடனே கையை எடுக்கிறது, இல்ல முள்ளு குத்துறோன்னு இருக்குது, கண்ணுகிட்ட ஒரு கைய விரல கொண்டுகிட்டு போனோம்னா கண்ணை என்ன செய்வோம், டக்குன்னு மூடுவோம். அந்த கொட்டாய் விடுறது, இருமுறது, தும்முறது எல்லாமே வந்து எளிய கொண்டு வர்றாங்க. எளிய அனிச்சை செயலுக்கு எடுத்துக்காட்டா இது எல்லாமே நீங்க எழுதிடணும். புரியுதா? அதுக்கு அடுத்து வந்து பெறப்பட்ட இதுக்கு வந்து பயிற்சியின் மூலமா வரக்கூடிய அனிச்சை செயல்கள். இதுக்கு வந்து அந்த வயலின் ஹார்மோனியம் வாசித்தல் ஒன்னுடைய புக்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய செயல் வந்து நம்ம பிராக்டிஸ் மூலமா தான் என்ன செய்யறோம், கொண்டு வரோம். புரியுதா? சரி, இந்த அனிச்சை செயலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம உணர்வு ஏற்பிகளா இருந்தாலும் சரி இல்ல இயக்க ஏற்பிகளா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நம்மளுக்கு தண்டுவடத்துல இருந்துதான், இந்த பேக் போன்ல இருந்துதான் நம்மளுக்கு மெடுலா ஒப்லாங்கேட்டால இருந்தா நம்மளுக்கு அந்த செய்திகள் வந்து தூண்டல் துலங்கல்கள் வந்து வெளிப்படுது. புரிஞ்சாயா? இது வரைக்கும் புரிஞ்சா உனக்கு? சரி, இப்ப என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சூடான பாத்திரத்தை நம்ம தொட்ட உடனே கையை எடுக்கிறோம். அப்ப அந்த இடத்துல என்ன செயல்பாடு நடக்குது அப்படிங்கறத ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சூடான பாத்திரம் இருக்கா, போய் கைய வைக்கிற, கைய வச்ச உடனே அந்த சூடு அந்த வெப்பம் ஃபர்ஸ்ட் யார டச் பண்ணுது, அந்த தோலை டச் பண்ணோம்னா அது உணர்வு உறுப்பு தானே தோல், தொடுதல் உணர்வு. தொட்ட உடனே வெப்பமானது அந்த வெப்ப உணர்வு ஏற்பியானது நரம்பு மூலமா அந்த தூண்டலானது அப்படியே நரம்பு மூலமா கடத்தி போகுது. அந்த சமிக்கை வெப்ப உணர்வு ஏற்பி சமிக்கை வந்து நரம்பு மூலமா அடுத்தடுத்த நரம்புகளுக்கு போய் அந்த இதுக்கு கொண்டு போயிருது. கொண்டு போனோம்னா தண்டுவடத்துக்கு போனோம்னா அங்க வந்து நம்ம தொற்று இருக்கிறது வந்து சூடான பொருள், சூடு அப்படிங்கறது தெர்மோ உணர்வேற்பின்னு கொடுத்துருக்காங்க உங்களுடைய இதுல புக்ல. தெர்மல்னால என்னது, வெப்பம். அந்த வெப்ப உணர்வேற்பி, அப்ப வெப்ப தூண்டல் வந்து நரம்பு மூலமா அந்த வெப்பமானது அங்க கொண்டு போயிட்டு திரும்ப நீ தொற்றுக்கிறது சூடு இல்ல குளிர்ச்சியான பொருள். குளிர்ச்சின்னா அந்த கூலிங்கான அந்த உணர்வு வந்து நம்ம நரம்பு மூலமா அங்க போய் அங்க இருந்து செய்தி வருது, குளிர்ச்சியான பொருளை நீ தொற்றுக்க, நீ சூடான பொருளை தொற்றுக்கங்கிறத திரும்ப இயக்க உணர்வுகளா இயக்க சமிக்கைகளா திரும்ப நம்மளுடைய கைகளுக்கு என்ன செய்து வருது. அப்ப வந்த உடனே சூடா இருக்கா, டக்குன்னு கையை எடு,
கையை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், அந்த தசை நார்கள் வந்து அந்த சூடு பட்ட உடனே சுருங்க ஆரம்பிக்கும். அந்த சுருங்குதல் மூலமா நம்ம டக்குன்னு கையை என்ன செய்யறோம், எடுக்கிறோம். புரியுதா? இது எல்லாமே ரொம்ப டைமிங் எடுக்காது, பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஒரு இப்படின்னு இது பண்ற இதுக்குள்ளே என்ன செய்யணும், அந்த சூடு துண்ணல் வந்து தண்டுவடத்துக்கு போய் அங்க இருந்து எடுக்கணும்ன்ற செய்தி திரும்ப ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனும் ரெஸ்பான்ஸும் நம்ம கைக்கு வந்துடும். தொட்ட உடனே நம்ம என்ன செஞ்சிருவோம், கைய எடுத்துருவோம். புரியுதா? சோ இந்த மாதிரிதான் நம்மளுக்கு அன்னி செயல் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நரம்பு செல்லுக்கு இடையே தூண்டல் துளங்கள் அன்னிச்சை செயல் பாதைகள் வந்து ஒருங்கிணைஞ்சு இருக்கிறதுக்கு பேரு அன்னிச்சை வில் அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அன்னிச்சை வில், அதாவது எல்லா நரம்புகளுடைய சமிக்கைகளும் ஒன்னா சேர்ந்து செயல்படக்கூடியது. இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா எப்படி கடத்தப்படுது, உணர்வு ஏற்பிகள் கடத்தப்படுது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு இங்க இருக்கக்கூடிய கடத்தும் நரம்பு செல்கள் இருக்கியா, தண்டுவடம். சோ தண்டுவடத்தோட அந்த மேல் பகுதி தான் அந்த இது கொடுத்துருக்காங்க. நம்ம கைய தொடுறோம், தொட்ட உடனே நல்லா கொடுத்துருக்காங்க பிக்சரு. உணர்வு ஏற்பிகள், அந்த வெப்பம் பாத்தீங்கன்னா அந்த தோல் வழியா என்ன செய்யுது, உள்ள போகுது. உள்ள போய் உணர் நரம்பு செல்கள் மூலமா தண்டுவடத்துக்கு வந்துருச்சு. சோ தண்டுவடம் தானே இது கொடுத்துருக்காங்க, மூளைக்கு தகவல் செல்லும் வழி தண்டுவடம். இந்த தண்டுவடம் வந்த உடனே நீ தொற்றுக்கிறது சுடுபொருள், அந்த வெப்பம். வெப்பம் பட்ட உடனே அந்த தசை நார்கள் வந்து டக்குன்னு என்ன செய்ய ஆரம்பிக்குது, சுருங்க ஆரம்பிக்குது. சுருங்கின உடனே நம்ம அந்த அந்த சுடு பாத்திரத்துல இருந்து கையை என்ன செய்ய ஆரம்பிக்கிறோம், எடுக்க ஆரம்பிச்சிடுறோம். புரிஞ்சாயா? இது எல்லாமே இந்த அன்னிச்சை செயல்கள் எல்லாமே எங்க இருந்துதான் வர்றாங்க அப்படின்னா நம்ம தண்டுவடத்துல இருந்துதான் நம்மளுக்கு பெறப்படுது. புரியுதா? மூளைக்கு போய் நம்மளுக்கு அனலைசர் ஆகி வராது. எல்லா செயல்களுமே அங்கதான் வருது. இந்த அன்னிச்சை செயல்கள் மட்டும் நம்மளுக்கு இங்க இருந்து பெறப்படுது. புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? அப்ப நம்ம மைய நரம்பு மண்டலத்தை கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். மைய நரம்பு மண்டலத்துல யார் யார் இருக்காங்க, மூளையும் தண்டுவடமும். மூளை எப்படி அதனுடைய அமைப்பு இருக்கு, எப்படி என்னென்ன வேலைகள்லாம் செய்யுது அப்படிங்கறத நம்ம கொடுத்துருந்தோம். ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா? நினைவாற்றல், கூர்மை, நுண்ணறிவு இதெல்லாம் யார் பண்றாங்க, பார்வை, கேட்டல், பால் உணர்வு, உணர்ச்சி, இது எல்லாமே யார் செய்யறாங்கிறத நம்ம மூளையில பார்த்தோம். அதே மாதிரி தண்டுவடம் வந்து எப்படி செயல்படுதுங்கிறத பார்த்திருக்கோம். அப்ப மைய நரம்பு மண்டலம் இதோட என்ன செஞ்சிச்சு, முடிஞ்சிச்சு. அடுத்து என்ன இருக்குறியா, புற அமைவு நரம்பு மண்டலம். புற அமைவு நரம்பு மண்டலம். புற அமைவுனா என்னது, வெளிப்புற பகுதியத்தான் நம்ம புற அமைவுன்னு சொல்றோம். வெளிப்புற பகுதியை தான் புற அமைவுன்னு சொல்றோம். யார் யாரு, நம்ம கை, கால், இல்ல உள் உறுப்புகள், இது எல்லாமே. அதாவது மூளை தண்டுவடத்தை தவிர்த்து மித்த எதெல்லாம் இருக்குதோ அவங்களாம் புற அமைவு. வெளிப்புற அமைவு உள் உறுப்புகளா இருந்தாலும் சரி, கை காலா இருந்தாலும் சரி, இதுல இருந்து வரக்கூடிய நரம்புகள் எப்படி தூண்டல்களை ரிசீவ் பண்ணி துளங்கல்களை ஏற்படுத்துதோ அதுதான் என்ன சொல்றாங்க, புற அமைவு. அப்ப புற அமைவுனாலே நம்ம யாரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோம், கை கால் உள் உறுப்புகள். அதுல இருந்து வரக்கூடிய நரம்புகள் எப்படி வேலை செய்யுது, எப்படி ஒருங்கிணைச்சு தூண்டல் துளங்கல்களை வெளிப்படுத்துது அப்படிங்கறத பாக்குறதுனா புற அமைவு நரம்பு மண்டலம். கிளியரா புரிஞ்சுக்கிட்டா? மைய நரம்பு மண்டலத்துல மூளை தண்டுவடம் ரெண்டு தான், அதனுடைய அமைப்பு செயல்பாடு. அதே மாதிரி புற அமைவு நரம்பு மண்டலத்துல நம்ம பார்க்கக்கூடியது மற்ற உறுப்புகள் எல்லாமே, கை கால் உள் உறுப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா புற அமைவு நரம்பு மண்டலம் சொல்றாங்க. இதுல ஒரு செயல்பாடு கொடுத்துட்டாங்க, என்னன்னா நம்மளுடைய பிரெயினுக்கு வேலை செய்யற மாதிரி. அதாவது நீலம்னா நீலம்னு கலர் எடுக்க கூடாது. அந்த நீலம்ன்ற வார்த்தை என்ன நிறத்துல எழுதப்பட்டிருக்கு, பச்சை கலர்ல எழுதிருக்காங்க, அப்ப நீலம்னு சொல்லக்கூடாது, பச்சை. சிவப்புன்னு பாத்தீங்கன்னா இளம் அந்த பிங்க் கலர்ல இருக்கு இல்லையா, அப்படி சொல்லணும். அதே மாதிரி ஆரஞ்சுங்கிற வார்த்தை சிவப்புல எழுதிருக்கு, அப்ப சிவப்புன்னு சொல்லணும், ஆரஞ்சுன்ற வார்த்தை சொல்லக்கூடாது. புரியுதா? அப்ப அந்த வார்த்தைகள் அந்த நிறங்கள், இப்ப பச்சைன்னு பாத்தீங்கன்னா பச்சையும் வந்து மஞ்சள் நிறத்துல எழுதியிருக்காங்க, அப்ப மஞ்சள்னு நம்ம சொல்லணும். புரியுதா? அந்த மாதிரி நிறங்களை சொல்லணும். இப்ப பாருங்க, நீலம் பச்சை கலர்ல இருக்கு, பச்சை மஞ்சள் கலர்ல இருக்கு, ஊதா சிவப்பு கலர்ல இருக்கு. அப்ப அந்த நிறங்களுடைய வார்த்தைகளை சொல்லாம நம்ம எப்படி சொல்லணும்னா பச்சை மஞ்சள் சிவப்பு, பச்சை மஞ்சள் சிவப்பு. அது எழுதியிருக்க வார்த்தைகள் வேற, நிறங்கள் வேற, ஆனா அந்த நிறங்கள் எழுதியிருக்கக்கூடிய நிறங்கள் வேற இல்லையா? அதே மாதிரி அடுத்த காலத்துல பாத்தீங்கன்னா ரோஸ் சிவப்பு பச்சை, அந்த மாதிரி. இது பிராக்டிஸ்ல தான் வரணும் இல்லையா? மஞ்சள் நீலம்
மஞ்சள், சிவப்பு, பச்சை, சிவப்பு. இந்த மாதிரி நம்மள பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. அதாவது நிறங்கள் பேரை சொல்லாம நம்ம என்ன எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த என்ன நிறத்துல எழுதப்பட்டிருக்கோ அந்த வார்த்தைகள் அதை நம்ம சொல்லணும். கிளியர் ஆயிட்டே அந்த செயல்பாடு புரிஞ்சா சொல்றது மிஸ் சொல்றது? சரி. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா புற அமைவு நரம்பு மண்டலத்துல என்னன்னு சொன்னேன் மிஸ், அந்த மூளை தண்டுவடத்துல இருந்து வரக்கூடிய நரம்புகள் எந்தெந்த உறுப்புகள்ல இருந்து போகுதோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா புற அமைவு நரம்பு மண்டலம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூளை நரம்புகள் கபால நரம்புகள் சொல்றாங்க. அடுத்து தண்டுவட நரம்புகள், மூளை நரம்புகள், தண்டுவட நரம்புகள். மூளை நரம்புகளுக்கு இன்னொரு பேர் என்னது? கபால நரம்புகள். மூளை நரம்புக்கு இன்னொரு பேரு கபால நரம்புகள். அடுத்து தண்டுவட நரம்புகள். அப்ப மூளையில இருந்து பாத்தீங்கன்னா நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோ, 12 இணை கபால நரம்புகள் வருது. 12 இணை, 12 pairs of mixed nerves இல்லையா? 12 இணை கபால நரம்புகள். அந்த கபாலத்திலிருந்து மூளையில இருந்து வரக்கூடிய செரிபிரல் நர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 pairs இருக்குது. ஓகே. அதே மாதிரி தண்டுவட நரம்புகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 31 இணை தண்டுவட நரம்புகள். ஒன் வேர்டர் அடிக்கடி கேட்பாங்க இத. 12 இணை கபால நரம்புகள், மூளை நரம்புகள் 12 இணை குறிச்சுக்கிட்டியா? அதே மாதிரி தண்டுவட நரம்புகள் பாத்தீங்கன்னா 31 இணை தண்டுவட நரம்புகள். 31 இணை தண்டுவட நரம்புகள். கிளியர் ஆயிடுச்சா? அப்ப தண்டுவடத்துல இருந்து 31 இணை தண்டுவட நரம்புகளும், மூளையில இருந்து பாத்தீங்கன்னா 12 இணை மூளை நரம்புகளும் வர்றாங்க. புரியுதா? இது எப்படி இருக்கு அப்படின்னா உணர்வு உறுப்புகள்ல இருந்து, இப்ப கண்ணுன்னு எடுத்துக்கோ, உன்னுடைய புக்ல கொடுத்துருக்கதுமே கண்ணை தான் எடுத்துக்காட்ட கொடுத்துருக்காங்க. கண்ணுல இருந்து பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து வரக்கூடிய நரம்புகள் வந்து இடது பக்கத்துல இருந்து வரக்கூடிய நரம்பும் வலது பக்கத்துலயும், வலதுல இருந்து வரக்கூடியது இடது பக்கத்துலயும் கனெக்ட் ஆயிருக்கும். அங்க ஒரு கிராசிங் இருக்கும், அதுக்கு பேர் கயாஸ்மேட்டான்னு சொல்லுவாங்க. புரியுதா? சோ இந்த மாதிரி கண்ணு இப்ப பாக்குது, ஒரு பிக்சரை பாக்குது அப்படின்னா அந்த தூண்டல் வந்து அந்த நரம்பு வழியா எடுத்துட்டு போய் மூளையில போய் அங்க அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணிட்டு இந்த பிக்சரை தான் நம்ம பாக்குறோம் அப்படிங்கறத திரும்ப அந்த தசை நார்கள் மூலமா நம்மளுக்கு கொண்டு வந்துடும். புரியுதா? அப்ப இந்த செயல்பாடு வந்து அந்த நரம்பு மூலமா என்ன செய்யுதுன்னா செயல்படுது. புரியுதா? அப்ப மேல் உறுப்புகள்ல உணர்வு உறுப்புகள்ல இருந்து இருக்கக்கூடியது. இந்த இதுல பாத்தீங்கன்னா நல்ல பிக்சர் கொடுத்துருக்காங்க, பரிவு எதிர்பரிவுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுக்குரிய பிக்சர்னா தானியங்கு நரம்பு மண்டலம். தானியங்கு நரம்பு மண்டலம்னா பரிவு எதிர்பரிவு தான். இந்த ரெண்டு நரம்புகளுமே பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று எதிரா செயல்படுறதுனால உடல் உறுப்புகள் வந்து துரிதமா செயல்படுது. அதே மாதிரி நம்ம உடலை வந்து சமநிலையில பேணி பாதுகாக்குது. புரியுதா? நம்ம உடல் உறுப்புகளை துரிதமா செயல்படுத்துறதோட நம்மளுடைய உடல் இத வந்து சமநிலையில ஹோமியோஸ்டாசிஸ் நிலைப்பு தன்மையில வைக்கக்கூடியதா இருக்கு. இப்ப எதிர்பரிவுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா அந்த கண்ணு இதுலயும் இருக்கு. அதே மாதிரி உமிழ்நீர் சுரப்ப தூண்டுது, இதய துடிப்பை குறைத்தல், இங்கிட்ட அதிகரித்தல் வரும், இங்கிட்டு குறைத்தல். அப்ப கூடுதா அதை வந்து குறைக்கணும், ஆப்போசிட் பண்ணணும். ஆப்போசிட் பண்றதுனாலதான் அதுக்கு பேர் வந்து எதிர்பரிவு. பரிவு எதிர்பரிவு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நுரையீரல் பாத்தீங்கன்னா என்ன செய்யுது? மூச்சுக்குழல சுருங்க செய்தல், இது விரிவடை செய்யுது. மூச்சுக்குழல சுருங்க செய்யுதுன்னா இது விரிவடை செய்யும் ஆப்போசிட்டா. பெரிஸ்டால்டிக் அப்படின்னா பெரிஸ்டால்டிக் இயக்கம் உணவு குழல்ல நடக்கும். எங்கெங்க இருக்கும்னா இரைப்பையில இருந்து மலக்குடல், அதே மாதிரி இந்த தொண்டை பகுதி, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சுருக்கு தசைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப ஒரு டியூபுக்குள்ள ஒரு குண்டு போடுறோம். அந்த நீ விளையாடுவேல கோலி குண்டு, அந்த குண்டு ஒரு குண்டை ஒரு டியூபுக்குள்ள போடுற. அடுத்து ஒரு குண்டை போடுங்க, என்ன செய்யும்? முதல் இருக்க குண்டை தள்ளும். அதே மாதிரி அடுத்தடுத்த குண்டுகளை நீ உள்ள போட்டேன்னா முதல் இருக்க குண்டை அடுத்தடுத்து இருக்கக்கூடிய குண்டுகள் என்ன செஞ்சுக்கிட்டே போகும்னா தள்ளிக்கிட்டே போகும். அப்போ 1 by 1 அந்த இது இயக்கம் வந்து என்ன செய்யும்னா இயங்கும், நகரும் இல்லையா? சோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த இயக்கத்துக்கு தான் என்ன சொல்றாங்கன்னா பெரிஸ்டால்டிக் இயக்கம் சொல்றாங்க. பெரிஸ்டால்டிக் இயக்கம். சோ இது எங்க இருக்குதுன்னா இரைப்பையில. அடுத்து பித்த நீர்ல பாத்தீங்கன்னா பித்த நீர் வெளியேற்றுதல தூண்டுது. பித்தநீர் வெளியேற்றுதல். அட்ரினல் நார் அட்ரினல் இது எல்லாமே அன்னிச்சை செய்யலாம். அட்ரினல் நார் அட்ரினல்னா கிட்னிக்கு மேல இருக்கக்கூடியது, நாளமிலா சுரப்பிகள். அட்ரினலின் நார் அட்ரினலின்.
சிறுநீரகத்துக்கு மேல. அதே மாதிரி சிறுநீர் பைய சுருங்க செய்தல், சிறுநீர் பை சுருங்குதலை வந்து குறைத்தல். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி ஆப்போசிட்டா செயல்பட்டு நம்ம உடல் உறுப்புகளுடைய செயல்பாடை துரிதப்படுத்துது. அதே சமயத்துல என்ன செய்தாங்கன்னா சமநிலைப்படுத்துறதுக்கும் பயன்படுது. புரிஞ்சாயா? அப்ப தானியங்கு நரம்பு மண்டலத்துல பாத்தீங்கன்னா பரிவு எதிர்பரிவு. புற அமைவு மண்டலம்னா உடல் உறுப்புகள்ல ரெண்டுமே, மூளையில இருந்து வரக்கூடிய நரம்புகள், தண்டுவட நரம்புகள், கை காலில் இருக்கக்கூடியது எல்லாமே தண்டுவடத்துல, எல்லாமே எல்லா உடல் உறுப்புகளும் இருந்து ஜங்ஷன் ஆகி யார் மூலமா தான் போறாங்கன்னா அந்த நடுவுல இருக்கக்கூடிய அந்த தண்டுவட நரம்பு மூலமா தான் போய் மூளைக்கு போகுது. புரியுதா? அப்ப நரம்பு மண்டலத்தை மூணா பிரிக்கிறோம். என்னென்னது? மைய நரம்பு மண்டலம், புற அமைவு நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம். அப்ப மைய நரம்பு மண்டலம் மெயினானது சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அதுக்குள்ள யார் யார் இருக்காங்க? மூளை, தண்டுவடம், மூளையை ஒட்டி தொடர்ச்சியா இருக்கக்கூடிய தண்டுவடம். ஓகே. அதுக்கு அடுத்து புற அமைவு நரம்பு மண்டலத்துல வந்து மூளை நரம்புகளும் தண்டுவட நரம்புகளும், 12 இணை தண்டுவட மூளை நரம்புகளும் 31 இணை தண்டுவட நரம்புகளும் உடல் உறுப்புகள்ல இருந்து ஒன்று இணைஞ்சு சேர்ந்து போறதுக்கு பேர் தான் புற அமைவு. புறனாலே வெளிப்புற பகுதி, வெளிப்புற உறுப்புகள், அமைவு நரம்பு மண்டலம். அடுத்து தானியங்கு நரம்பு மண்டலத்துல பாத்தீங்கன்னா 2 தான், பரிவு எதிர்பரிவு. சோ இந்த பரிவு எதிர்ப்பது கிட்னியில பாத்தீங்கன்னா அட்ரினலின், நார் அட்ரினலின். கிளியர் ஆயிட்டா? இது வரைக்கும் நரம்பு மண்டலம் புரிஞ்சா உனக்கு? சோ இதோட இந்த லெசன் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிச்சு. நரம்புகள்னா என்ன, நரம்பு வந்து நியூரான், நியூரான், அந்த நியூரானுடைய அமைப்பு எப்படி இருக்கும், சோ அது மூலமா தூண்டல்கள் எப்படி கடத்தப்படுது, தூண்டல்கள் கடத்தப்பட்டு மூளைக்கு எப்படி எடுத்துட்டு போய் திரும்ப நம்ம சுழங்கல்கள் நம்மளுடைய உறுப்புகளுக்கு எப்படி வருது, எப்படி செயல்படுது அப்படிங்கறத தெளிவா பார்த்துரும். இவ்வளவு நாள் தெரியாதனால இப்பயாவது கொஞ்சம் நல்ல இந்த விஷயங்களை நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். புரியுதாயா? சரி. இதுல இன்னொரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க. என்னன்னா இது நல்லா ஈஸியா ஒரு இதுதான். லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ABCDன்னு கொடுத்துருக்காங்களா? சோ ABCD லெட்டர்ஸ் இஜெட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எண்கள் கொடுத்துருக்காங்க, எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏக்கு பாருங்க 24, பிக்கு 2, சிக்கு 21, டிக்கு 18, ஈக்கு 1 இல்லையா? சோ இந்த மாதிரி 7 இருந்து நம்மளுக்கு இஜெட் வரைக்கும் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்க்கு வந்து எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ சில நம்பர்ஸ்களை வந்து வேர்டிங்கா நம்ம என்ன செய்யணும்னா உருவாக்குறதுக்காண்டி இந்த ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. நான் மிஸ் ஒரு 4 லெட்டர் எழுதிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கா? ஃபர்ஸ்ட் பாரு, 24 A, 18 D, 13 U, 26 L, 8 D. சோ இந்த வார்த்தையை சேர்த்தோம்னா என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? அடல்ட். ஓகேயா? புரிஞ்சாயா? 2 B. 15 நம்பர் எங்க இருக்குன்னு பாருங்க, R. 24 A, 4 I, 9 N. சோ இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே டோட்டலா கூட்டிட்டோம்னா என்ன வரும் நம்மளுக்கு? பிரைன். ஓகே. அதாவது வேர்ட்ஸ வந்து நம்மளுக்கு லெட்டரா கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸா கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும்னா வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். புரியுதா? அடுத்தது பாருங்க, 4 I, 5 S, இஸ். ஓகே. அடுத்த வேர்டு 8க்கு T, 25க்கு W, 7க்கு O, 2. இந்த மாதிரி நான் மிஸ் ஒரு 4 வேர்டுக்கு தான் கண்டுபிடிச்சு இதுல எழுதி இருக்கிறேன், பார்த்தேனால தெரியும். இன்னும் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் பாத்தீங்கன்னா 19, 1, 15, 21, 1. சோ இதுக்குரிய லெட்டர் என்ன? அதே மாதிரி 9, 8 என்ன லெட்டர்? 7, 22, 2, 7, 18, 23. இப்படி நிறைய இது கொடுத்துருக்காங்க. இந்த செயல்பாடை நீ என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எப்பயும் டெஸ்ட் எழுதுறோம்ல அந்த நோட்ல எழுதி என்ன வேர்டுங்க தருண் மட்டும்தான் நான் சொன்ன ஹோம்ஒர்க்க பண்ணியிருந்தான். 1 வேர்டை ஃபுல்லா வாசிச்சு மார்க் பண்ணி டெஸ்ட் எழுதி அந்த இதை வந்து போட்டோ எடுத்து நம்ம ஹோம்ஒர்க் குரூப்ல அனுப்பியிருந்தான். கிளாஸ் கவனிக்கிற எல்லா பசங்களுமே நான் என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறோம்னா, என்ன ஆக்டிவிட்டிஸ் இது பண்றோம்னா அதை நீ செஞ்சு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிவிடு ஹோம்ஒர்க் குரூப்புக்கு. புரியுதா?
நீ நான் திரும்ப திரும்ப சொல்றது இதுதான். நீ 10th படிக்கிற, பப்ளிக் எக்ஸாம் எழுத போற, உன்னோட எஃபர்ட்ல தான். நீ ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னா நான் மிஸ் படிக்க வைப்பேன், எல்லாம் இது பண்ணுவேன். இப்ப ஸ்கூலுக்கு வர வேண்டிய சூழ்நிலையில இல்லாததுனால நான் என்ன சொல்றேனோ அதை நீ வீட்டுல இருந்து செய்யணும். செஞ்சா தான் உனக்கு நல்லது, நல்ல மார்க் எடுப்ப. நிறைய பசங்க நீ டெஸ்ட் எழுதவே இல்ல, நல்லா பாரு, மார்க் எல்லாம் என்ட்ரி பண்றோம், ரேங்க் கார்டு போட்டிருக்கோம், புரியுதா? இந்த மார்க்கை வச்சு உனக்கு கிரேட கூட போடுறதுக்கு கூட சூழ்நிலை அமையும். அப்ப என்ன செய்வ? 45 பசங்கள்ல 20 பசங்கள் தான் நீ டெஸ்ட் எழுதிருக்க, மிச்சம் ரிமைனிங் இருக்கக்கூடிய 25 பேர் எழுதுற. அப்ப உனக்குலாம் ரேங்க் மார்க் ஸ்டேட்மெண்ட் 0ன்னு வரப்போகுது, புரியுதா? அப்ப என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறோமோ அந்த ஹோம்ஒர்க்கை படிச்சு நீ என்ன செஞ்சிருக்கணும்? எழுதிருக்கணும். டெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டெஸ்ட்டை எழுதி என்ன நாள் சொல்றாங்களோ அந்த நாள்ல கொண்டு வந்து பேரண்ட்ஸ சப்மிட் பண்ண சொல்லு பேப்பரை, புரியுதா? அப்ப இந்த ஆக்டிவிட்டி புரிஞ்சுக்கிட்டியா? எவ்வளவு நம்பர்ஸ் கொடுத்துருக்கணும், என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பருக்குரிய ஆல்பபெட் இதை நம்ம எடுக்கணும். எடுத்து என்ன வேர்டு கொடுத்துருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். புரிஞ்சாயா இந்த செயல்பாடு? சரி, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹோம்ஒர்க்கு விரிவான விடையில கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நீ நியூரானுடைய அமைப்பை படம் வரைஞ்சு எழுதி பார்த்திருக்கணும். மூளையினுடைய அமைப்பும் கொடுத்திருந்தேன், இந்த 2 கொஸ்டினுமே கொடுத்திருந்தேன். இன்னைக்கு 3வது 4வது தண்டுவடத்தின் அமைப்பு, நியூரான் மற்றொரு நியூரானுக்கு நரம்பு துண்டல் எப்படி கடத்தப்படுது, நியூரான் அவற்றுடைய அமைப்பு அடிப்படையில எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இது 3 வகை சொன்னோம் இல்லையா? செயல்பாடு மூலமா எத்தனை? 3. அடுத்து பாத்தீங்கன்னா மயிலின் உரையை வச்சு 2. இந்த மாதிரி இருக்கக்கூடியத நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா படிச்சுட்டு எழுதி பார்த்திருக்கணும் விரிவான விடையிலே. அதே மாதிரி உயர் சிந்தனை வினாக்கள் 2 கொடுத்திருக்கேன். முகுளத்தின் கீழ்ப்புறத்தில் தொடங்கும் உருளையான அமைப்பு A கீழ்ப்புறமாக நீண்டுள்ளது. இது B என்னும் எலும்பு சட்டகத்துக்குள் C என்ற உரைகளால் போர்த்தப்பட்டுள்ளது. அப்ப A இலிருந்து D எண்ணிக்கையிலான இணை நரம்புகள் கிளைத்து வருகின்றன. இது ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா முகுளத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தண்டுவடம். சோ தண்டுவடத்துல A எது, B யாரு, என்ன முள்ளெலும்பு, அந்த முதுகெலும்பு தொடர் முள்ளெலும்பு தானே. சோ C என்ன உரை, அது போர்த்தப்பட்டிருக்க உரை என்ன, அந்த எல்லாத்தையுமே பேர் வச்சிருக்காங்க. A என்பது எந்த உறுப்பை குறிக்கிறது, B என்பது எலும்பு சட்டகம் மற்றும் C என்பது என்ன உரை, மெனிஞ்சஸ், அந்த 3 உரைகள், டியூராமேட்டர், அரக்னாய்ட் பயோமேட்டர் இருக்கு இல்லையா அது. சோ D என்பது எத்தனை இணை நரம்புகள், தண்டுவடத்துல எத்தனை இணை நரம்புகள் இருக்கு? 31 இணை நரம்புகள் இருக்கு. மூளையில பாத்தீங்கன்னா 12 இணை நரம்புகள், புரியுதா? சோ இந்த மாதிரி உயர் சிந்தனை வினாக்கள் 2 கொடுத்திருக்கேன். அடுத்து நம் உடலில் அதிகமான அளவு காணப்படும் நீளமான எல் செல்கள். எல் செல்களில் நீண்ட கிளைத்த பகுதி M, குறுகிய கிளைத்த பகுதி N. குறுகியது டென்ட்ராய்டு, நீளமானது ஆக்சான் இல்லையா? நரம்பு செல்கள்ல கொடுத்துருக்காங்க நரம்புடைய நியூரானுடைய அமைப்பு. எல் செல்களுக்கு இடையான இடைவெளி, அந்த நியூரல் லெம்மா இருக்கு இல்லையா, ரானிவர் இடைவெளி. சோ அது எல்லாமே அப்ப நீ என்ன செய்யணும்னா நியூரானுடைய அந்த பழைய இதுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு இதுக்குரியதை எழுது. எல் செல்களின் பெயர் என்ன, எல் செல்கள் நிசல் துகள்களா இல்ல ஆக்சான் மேல இருக்கக்கூடிய செல்கள். அப்ப MN ஆகியவை என்பவை யாவை? O என்னும் இடைவெளி பகுதியின் பெயர் என்ன? B எனப்படும் வேதிப்பொருளின் பெயரை கூறுக. புரியுதாப்பா? காரணங்களை கூறுக 2 கொஸ்டினும், உயர் சிந்தனை வினாக்கள் 2 கொஸ்டினும், விரிவான விடையில 6 கொஸ்டினும் கொடுத்திருக்கேன். புரியுதா? இத படிச்சு நீ உன்னுடைய ஹோம்ஒர்க் நோட்டை எழுதிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் ஹோம்ஒர்க் குரூப்புக்கு நீ அனுப்பி வச்சிருக்கணும். பேரண்ட்ஸ்ட கையெழுத்து வாங்கி, பேரண்ட்ஸ்ட கையெழுத்து வாங்கின பகுதியாவது அட்லீஸ்ட் எல்லா பக்கமே எடுத்து காட்டாட்டினாலும் அந்த பகுதியை, அந்த பேரண்ட்ஸ்ட கையெழுத்து வாங்கிருக்கல அதை மட்டுமாவது போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி வை. புரியுதா? சரி, இப்ப மிஸ் கொஸ்டின் அறிக்கை வர்றேன். நடத்தின பாடத்துல இருந்து ஏதாவது டவுட்னா உனக்கு கேளு, புரியுதா? இந்த ரிலேட்டடான ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இதுல கிளாஸ்ல போட்டு காட்டும் போது வாய்ஸ் எடுக்கல, பிக்சர்ஸ் மட்டும் தெரியுது, புரியுதா? அதனால நம்ம வகுப்புல நான் போட்டு விடுறேன் அந்த யூடியூப், இத பாத்துக்கோ. கொஸ்டின் அறிக்கை வரேன், டவுட்